ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரோ எதுவுமே கிடையாது. நான் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வந்தனால நான் நிறையா மாற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்வர் அண்ட் ஜிபிஎஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து தப்பு. எஸ்எம்எஸில் பண்ணலாம், பட் யாருமே அதை பண்ணுறதில்லை. ஏன்னா அது எக்கானமிக்கல் இல்லை. ஸோ அது எக்கானமிக்கல் இல்லாதனால அது மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 4G 5Gன்னு இல்லாமல் டிவைஸ் 2Gங்கிறனால 2G ஸ்பீட்ஸில் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கமெண்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு வந்து எனக்கு தேங்க்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் கான்காக்ஸ் இருக்கிற இடம் வந்து ஹாங்காங்னு சொல்லியிருந்தேன். அது ஹாங்காங் இல்லை, ஷென்ஜன் குவான்டாங். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் சாரி. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோக்கு வச்ச அந்த டைட்டில் நான் வச்சனால தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதுக்கும் சாரி. நான் அதை பற்றி இன்னும் பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து இந்த B2C பிஸ்னஸ் டு கன்சியூமரான இந்த கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி லைட்டாக டிசெப்டிவாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் அதை பண்ணி முடித்த உடனேவே நான் அப்போவே வந்து இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலாக இவங்கள்ட்ட என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் வந்து அவங்க நிறைய விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியுதா, இந்த பிஸ்னஸஸ்க்கே தெரியலையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ்டே டேரெக்டாக பேசணும். அதாவது B2B டீல் பண்ணுற கம்பெனி இருக்குதுல, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ டேரெக்டாக கான்காக்ஸ்டே டேரெக்டாக நாவிலாப் இவங்க எல்லாத்துலேயுமே பேசணும்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தான் வந்து சாஃப்ட்வேர். நம்ம சாஃப்ட்வேர் வந்து நாவிலாப்ட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணி வாங்க போகிறோம். ஏன்னா அதில் தான் அந்த லாகின் ஐடி பிஹேவியர் இருந்துச்சு. ஸோ நாவிலாப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 கண்டிஷன் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம கிளைண்ட்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் வந்து இவங்க ஹார்ட்வேர் பண்ணித்தர மாட்டாங்க, சாஃப்ட்வேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. மூணாவது கண்டிஷன் வந்து மினிமமாக 250 லைசன்சஸ் காயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிடணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் 250 லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து காயின்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி உங்கள் வாலெட்டில் வச்சுருவீங்க. எப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இந்த உங்களோட இதில் ஆட் பண்ண சொல்கிறாங்களோ, அப்போ வந்து நீங்கள் ஒரு காயினை யூஸ் பண்ணி இந்த டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அந்த காயின்ஸ் வாலெட்டில் இருக்கிற வரைக்கும் அன்லிமிட்டெட் வேலிடிட்டி. பட் அந்த காயினை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ ஒரு டிவைஸை ஆட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து அதுக்கு 1 இயர் வேலிடிட்டியாக மாறிடும். ஸோ அது 1 இயர் கழிச்சு எக்ஸ்பீரியன் ஆனதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 3 கண்டிஷன். நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மெயில் சென்ட் பண்ண சொன்ன எல்லா ப்ரைஸிங் இதையும். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த காயின்ஸுக்கு வாங்குறது வந்து 120 + டேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து API சார்ஜஸ் அப்படின்னு வாங்குறாங்க. ஸோ அந்த API சார்ஜுக்கு வந்து இவங்களோட APIக்கு மட்டும் வாங்குறது ₹60 + டேக்ஸு. அதுக்கப்புறம் ரீசெல்லர் பேனல் சார்ஜஸ், அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனி லாகின் ஐடி செஞ்சு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அவங்க 1 டைம் பேமெண்ட்டாக 2000 + GST வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் வெப்சைட்டுக்கு வந்து அவங்க வாங்குற சார்ஜ் வந்து 10,000 + GST வாங்குறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டொமைன் ஒன்று வேணும். அதாவது அந்த லாகின் பேஜை வந்து எந்த டொமைன் மூலியமாக போனோம்னா அந்த லாகின் பேஜ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ttf.pitshop.comனா அந்த லாகின் பேஜ் வந்துச்சுல்ல. ஸோ அதுக்கு டொமைன் நம்ம தான் வாங்கணும். அதுக்கு கோடாடியில் வந்து ஒரு டொமைனோட ப்ரைஸ் வந்து ₹1448 வருது. ஸோ ₹1500 ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கூகுள் மேப் ஹிட் சார்ஜஸ் அப்படின்னு இருந்துச்சு. இது என்ன கூகுள் மேப் ஹிட் அப்படின்னா, நீங்கள் இவங்களோட ஆப்புக்குள்ளேயே நாவிலாப்போட அந்த ஆப்புக்குள்ளேயே இல்லை டிஃப்டிஃப் ஆப்புக்குள்ளேயோ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளேஸோட இன்ஃபர்மேஷனோ இல்லை டைரக்ஷன்ஸோ அந்த ஆப்புக்குள்ளேயே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஹிட்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இதெல்லாம் வரவே வராது அதிகமாக. உங்களுக்கு வந்து ஓப்பன் மேப்ஸ் தான் நாங்கள் டிஃபால்ட்டாக தருவோம். அதுவும் இல்லாமல் டைரக்ஷன்ஸ்லாம் காட்டணும் அப்படின்னா நாங்கள் கூகுள் மேப்புக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவோம். அங்கே போனால் ஃப்ரீ தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எல்லா யூஸரும் நிறையா ஹிட் பண்ணுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு யூசர் 400க்கு மேலே ஹிட் பண்ணார் அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே டோட்டலாக ஹிட் வருது. அதாவது 250 பேரும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ கூகுளோட ஓன் ப்ரைஸிங்கில் போய் நம்ம இந்த 1 லட்சத்துக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா $705 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த $705 வந்து நம்ம 250ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அதை ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ₹234 தர மாதிரி வருது. பட் வந்து இவங்க இந்த மாதிரி வராது அதிகமாக நம்ம அப்படின்னு சொன்னனால நம்ம கம்மியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், 229ன்னு. ஏன் 229 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க இந்த ₹60 + டேக்ஸ் சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து ₹71 நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் வருது. ஸோ அதையும் இதையும் ஆட் பண்ணோம்னா ₹300 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பராக வந்துடும். அப்படிங்கிறனால நம்ம ₹300 நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமான API சார்ஜஸ் அண்ட் கூகுள் ஹிட் மேப் சார்ஜ் மினிமமாக வந்து ஒரு ₹200 அப்படிங்கிற ரேட் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ₹100 கம்மியாக வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக சாஃப்ட்வேருக்கு வர ப்ரைஸ் வந்து ₹505, மினிமமாக வர ப்ரைஸ் வந்து ₹405.
ஸோ நம்ம இந்த அடுத்து இந்த லாகின் ஐடியோட பிஹேவியரை பற்றி இவங்கள்ட்ட நம்ம கேட்டோம். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரால் ரன் ஆகுறனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னாங்க. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கம்பெனி XYZ அப்படின்னு ஒரு 3 கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே சில யூசர்ஸ் இருப்பாங்க. இந்த கம்பெனி XYZ தான் வந்து அட்மின். அவங்க வந்து கீழே இருக்கிற யூசர்ஸோட அக்கௌண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனி XYZ என்ன தான் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிற சர்வர் பார்த்தீங்களா நாவி லேப் அப்படிங்கிற ஒரு சூப்பர் அட்மினோட இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவங்களோட ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் இவங்களோட 3 இது இருக்கும். பேக் எண்டில் சர்வர் டேட்டா பேஸ் எல்லாமே வந்து நாவி லேப்போட தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ நாவி லேப் தான் சூப்பர் அட்மினாக இருக்கும். அவங்களோட சிஸ்டம் அண்ட் சர்வர்ஸில் தான் வந்து இவங்களோட ட்ராக்கிங் எல்லாமே நடக்குது. ஸோ எந்த யூசராக இருந்தாலும் கம்பெனி எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதாவது ஒரு கதவு வழியாக வருவாங்க. ஆனால் அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாவி லேப் அப்படிங்கிற ஒரே ரூம் தான், வேறு கதவு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் டேட்டா வந்து என்கிரிப்டட் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா ப்ரைவசி இஷ்யூ வராது. அதுவும் இல்லாமல் கம்பெனி எக்ஸோட டேட்டா யூசர்ஸை வந்து ஒய் பார்க்க முடியாது, ஒய்யோட யூசர்ஸை வந்து எக்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து கிராஸாக வந்து யாருமே வந்து ஜம்ப் பண்ண முடியாது. நாங்கள் சூப்பர் அட்மினான நாவி லேப் வேணால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேட்டா வந்து என்கிரிப்டடாக தான் வந்து எங்கள் சர்வரில் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் இந்த என்கிரிப்டட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ உங்கள் டிவைஸ்லேருந்து ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னா உங்கள் மொபைல்லேருந்து அந்த மெசேஜ் வெளியே போகையில் அது வந்து ஜிப்ரிஷாக மாறிடும். இப்போ ஹாய் அப்படின்னு நீங்கள் அனுப்புறது வந்து ஜிப்ரிஷாக அது மாதிரி ஒரு மாதிரி இதாக வித்தியாசமாக படிக்க முடியாத மாதிரி மாறி அவள் எப்போ அந்த ரிசீவர் ஃபோனுக்குள்ளே போகுதோ அப்போ மட்டும்தான் அதை டிக்ரிப்ட் பண்ணி அது உள்ளே இருக்கிறத மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டாவோ அந்த படிக்க ரீடபிள் டேட்டாவோ மாறும். ஸோ இந்த ஜிப்ரிஷாக மாற்றுறதுக்கு பேர் வந்து என்கிரிப்ஷன். அந்த ஜிப்ரிஷை மறுபடியும் நம்ம வந்து ப்ராப்பரான ரீடபிள் டேட்டாக்கு மாற்றுறது வந்து டிக்ரிப்ஷன். ஸோ இவங்க என்கிரிப்டடாக இந்த டேட்டா வந்து சர்வருக்கு போகுது எல்லாம் என்கிரிப்டடாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் தான் வந்து ஒயர் ஷார்க் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இது நம்ம PCAP எப்படி ஃபோனுக்கோ இந்த ஒயர் ஷார்க் வந்து நம்மளோட PCக்கு ஒயர் ஷார்க்கை பேக்ரவுண்டில் ரன் பண்ணிவிட்டு என்னோட நாவி லேப்போட இதுக்குள்ளே போய் நான் லாகின் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணுறேன். இப்போ நான் ஒயர் ஷார்க்கு திரும்பி வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா நீங்களே பார்க்க முடியும் கிளைண்ட் ஹெலோ சர்வர் ஹெலோ இப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இந்த கிளைண்ட் ஹெலோ சர்வர் ஹெலோலாம் நடந்ததுக்கப்புறம் நான் லாகின் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட டிவைஸோட லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஒரு குக்கி அண்ட் செஷன் டோக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சேவ் பண்ணும். இது என்ன குக்கி செஷன் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ வெப் வாட்ஸ்அப்போ நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டை நீங்கள் சும்மா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகட்டும் அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். எப்படி வந்து அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் தான் இது தெரியுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த செஷன் டோக்கன் அந்த குக்கியை வந்து அது உங்கள் டிவைஸில் சேவ் பண்ணியிருக்கிறத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கும். ஓ இவர் தானா, இவரோட அக்கௌண்ட் தான் இது, அப்போ இவர் பார்க்கலாம். அப்படி இந்த விஷயத்தால தான் வந்து IRCTC நம்ம ட்ரெயின் புக் பண்ணையில் கூட கடைசி இது வரைக்கும் போயிடுவோம். திடீர்னு செஷன் எக்ஸ்பயர்டு லாகின் எக்ஸ்பயர்டுன்னு ஏதோ ஒரு இதில் வந்துடும். ஸோ அதனால தான் அந்த செஷன் டோக்கன் அப்படிங்கிற விஷயம் வந்து டைம்டாக சில கம்பெனிஸ் கொடுக்கறனால அது ஒரு டைமுக்கு மேலே எக்ஸ்பீரி ஆயிடுது. நம்மளை ஃபஸ்ட்லேருந்து லாகின் ஐடி வந்து உள்ளே வந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வர சொல்லுது. ஸோ இதுதான் வந்து அந்த செஷன் டோக்கன் ஸ்லாஷ் குக்கி. இப்போ நம்ம இந்த டேட்டாவை போய் நம்ம என்னென்ன டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம ஒயர் ஷார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவி லேப்பு எல்லாமே வந்து TLS 1.3 என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இது போட்டு எழுதியிருக்குது. ஸோ இப்போ நான் இதை படிக்கணும் அப்படின்னா என்னோட செஷன் டோக்கனை நான் விண்டோஸ்ட்டை சொல்ல முடியும் இந்த இடத்துல சேவ் பண்ணு அப்படின்னு. ஸோ நான் விண்டோஸ்ட்டை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த செஷன் டோக்கனை நான் கேப்சர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த செஷன் டோக்கனை நான் ஒயர் ஷார்க்கில் இன்புட் பண்ண முடியும். நான் அதை இன்புட் பண்ணுறேன். இப்போ நான் இன்புட் பண்ண உடனேவே இவ்வளோ நேரம் வந்து TLS 1.3 என்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த என்கிரிப்டடாக இருந்த டேட்டா வந்து என்னால் படிக்க முடியுது. ஸோ இந்த செஷன் டோக்கன் மெத்தட் மூலியமாக தான் வந்து நம்ம இந்த மாதிரி டேட்டாவை டிக்ரிப்டே பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நிறைய யூடியூபரோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரி ஏதோ தர மாதிரி ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் PDF ஜிப் ஃபைல ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண 30 செகண்டுக்குள்ளேயே உங்களோட செஷன் டோக்கனை கேப்சர் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த லாகின் பண்ணியே யூடியூபை வச்சிருந்து அப்படின்னீங்கன்னா அந்த குக்கி அண்ட் செஷன் டோக்கனை இவங்களோட கம்ப்யூட்டரில் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணையில் லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியலனாலும் டேரெக்டாக நம்மளை அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடும் நம்மளோட அந்த சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து அந்த செஷன் டோக்கனோட இம்பார்ட்டன்ஸ். இது வந்து என்கிரிப்டடாக நாங்கள் தெளிவாக தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நாவி லேப் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க டேட்டா பேஸும் நாங்கள் செக்யூராக தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏன் வந்து இதெல்லாம் தனித்தனி டேட்டா பேஸாக பிரிக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃப்ளீட் ட்ராக்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்கள் இன்னும் நினச்சிங்க அப்படின்னா, யாராவது எக்ஸ்பர்ட் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு டெவலப்மெண்ட் இதுக்கு மேலே தெரியாதனால தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அப்புறம் படிப்போம். ஹார்ட்வேர் வந்து டேரெக்டாக சைனீஸ் மேனுஃபேக்சரருக்கே நம்ம மெயில் அனுப்பிச்சோம். iconcox.com மெயில் அனுப்பிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து எங்களுக்கு அஃபிஷியல் /பார்ட்னர் /டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தருவாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்து எல்லா டிவைஸையும் அனுப்புகிறோம். அவங்க தான் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் அவங்களுக்கு வந்து 100,000 யூனிட்ஸுக்கு மேலே நாங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறவங்க. மார்கான் எலக்ட்ரானிக்ஸ் தான் அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் /பார்ட்னர் எனக்கு ஏற்கனவே
தெரியும். ஏன்னா நான் iconcox.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து என் ஃபஸ்ட் வீடியோலே காமிச்சிருப்பேன், V5 ட்ராக்கரை காமிக்கல. அதுலேயே இவங்க தான் அஃபிஷியலான டிஸ்ட்ரிபியூட்டர்னு எழுதிருந்துச்சு. ஸோ நான் மார்கான் எலக்ட்ரானிக்ஸ்ட்டை போய் நான் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்து 250 GPS ட்ராக்கர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு. அவங்க பண்ணிக்கலாம் சார், உடனே கூட ஷிப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்கள்ட்ட கேட்டது வந்து எனக்கு டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னேன் இந்த டிவைஸோடது. அவங்க வந்து டிவைஸோட டாக்குமெண்டேஷன் தானே சார், ஓகே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் கேட்ட டாக்குமெண்டேஷன் அது கிடையாது. நான் எந்த டாக்குமெண்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த iconcox.com வெப்சைட்டில் வந்து V5 ட்ராக்கரை ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கல. அப்போ வந்து நான் என்னது இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். என் கண்ணில் பட்டது தான் வந்து V-Track Lite அப்படின்னு இன்னொரு டிவைஸ் இருந்துச்சு. ஆனால் இது V5 மாதிரியே அப்படியே பார்க்க இருந்துச்சு, வெளியில் கேசிங் மட்டும்தான் வேறு இருந்துச்சு. சரி, ஒருவேளை உள்ள ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு நான் இந்த V-Track Lite பற்றி ரீசர்ச் பண்ணையில் எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் தான் வந்து FCCயோட டெஸ்டிங் ரிப்போர்ட் அண்ட் ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது அமெரிக்காவில் FCC அப்படின்னு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன். சிக்னலை எமிட் பண்ணுற எந்த ஒரு டிவைஸை நீங்கள் அமெரிக்காவில் விற்கணும்னாலும் இவங்களோட டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இவங்கள்ட்ட அவர் அப்ரூவல் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் விற்க முடியும். இந்த FCC வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸான பப்ளிக் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த எனக்கு V-Track Liteோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சோன்னே அதில் இருக்கிற எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கிற PCB எப்படி இருக்கும், அதோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ன, எந்த சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது MediaTek ப்ராசஸர், எந்த MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபைலிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே என்னால் இந்த டாக்குமெண்டேஷனில் படிக்க முடிஞ்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் வேணுங்கிறனால தான் வந்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு iconcox போய் கான்டாக்ட் பண்ணி அப்புறம் மார்கான் எலக்ட்ரானிக்ஸ்ட்டை போனேன். நான் நேராக போய் iconcox.com சரி இவங்க தான் அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னீங்க, பட் இது இல்லை அப்படிங்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அந்த டாக்குமெண்ட்ஸில் எங்கள்கிட்ட இருக்கும், அவங்கள எங்கள்கிட்ட கேட்க சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் மார்கான் எலக்ட்ரானிக்ஸ்ட்டை வந்து FCCயில் கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, சார் நான் கேட்குறது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், எனக்கு V5க்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தாங்க அப்படின்னு நான் கேட்டு அனுப்பிச்சோன்னே அவங்க வந்து எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 1 day டைம் எடுத்தாங்க. காலையில் கேட்டதுக்கு நைட்டு வாக்கில் தான் அவங்க அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது அனுப்புனதுமே வந்து இந்தியாவோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக கிடைக்கல சார், நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க, நாங்கள் நாளைக்கு வந்து தேடுறோம், உங்களுக்கு இப்போ நாங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் போதுமா அப்படின்னு பாருங்கன்னா அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, இதே V5 ட்ராக்கரை வந்து யூரோப்பில் விற்கிறதுக்காக CE அப்படின்னு ஒரு லேபிள் இருக்கும், கன்ஃபர்மேத்தே யூரோப்பியனே அப்படின்னு. யூரோப்பியன் கமிஷனில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா இந்த லேபிள் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு தந்தாங்க. இந்தியாவில் இருக்கிறது கிடைக்கல, யூரோப்போடது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த V5 ட்ராக்கரை VG03ங்கிற பேரில் யூரோப்பில் வந்து அப்ரூவல் வாங்கியிருந்துருக்காங்க. ஸோ எஸ், நான் ஏன் இந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பண்ணேன்னா, ஃபார் மை பாய்ஸ் A2D ஆர்மி, ஏன்னா அவங்க தான் இதுக்குள்ளே இருக்கிற டேர் டவுன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்கிட்ட GPS வாங்க காசு இல்லாதனால இந்த இன்டர்னல் ஃபோட்டோஸ் இதுக்குள்ளே இருக்குங்கிறனால தான் நான் இதை பண்ணேன். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் உங்களோட அந்த PCB V5க்குள்ளே இருக்கிறது, அதோட அவுட்டர் கேசிங் எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது. ஸோ இன்டர்னல் ஃபோட்டோஸில் வந்து PCB இருக்குது, பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த EMF ஷீல்டு நம்ம கழட்டி தூக்கி போட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸரும் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு MediaTek ப்ராசஸர். ஸோ இந்த MediaTek ப்ராசஸரை பற்றி தனியாகவே ஒரு ஃபைலிங் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் வந்து FCC இதில் இருந்துச்சு. ப்ராசஸர் ஆக்சுவலாக வந்து காமனாக நம்ம எல்லாரோட பட்டன் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த காலத்து பட்டன் ஃபோன்லாம் வந்து அதே 2G ப்ராசஸர் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராசஸரோட அந்த நேம் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த 2G இதை தவிர வேறு எதுவுமே பண்ணாது. எனக்கு இந்த ஹார்ட்வேர் சாப்டரில் என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அவர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா FCC டேட்டா பேஸ் பார்த்தா போதும். யூரோப்பியன் சிட்டிசன் வந்து CE லேபிளுக்கு டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த ரிப்போர்ட்டை கேட்டால் தருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது. ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து இதை கேட்கணுமான்னு தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா BISோட ஓன் வெப்சைட்லேயே மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், என் செருப்புக்கெல்லாம் மேண்டேட்டரி லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் GPS வந்து மேண்டேட்டரி லிஸ்ட்டில் கிடையாது. வெளியில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து மேண்டேட்டரியாக BIS லைசன்ஸ் வேணும், ப்ளஸ் WPC வயர்லெஸ் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் லைசன்ஸ் வேணும்னு போட்டிருக்காங்க. நான் மார்கான்ட்ட கேட்கல, அவங்க தேடி எடுக்கணுங்கிறாங்க. எனக்கு என்னன்னா இவங்க மட்டும்தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட வாங்கின ஒரு கம்பெனி கூடவே இந்த டாக்குமெண்டேஷன் கேட்கலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா கேட்டிருந்தா இவங்க தந்திருப்பாங்கல்ல உடனடியா. ஸோ அது என்னன்னு தெரியல. அது நீங்கள் யாராவது கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சிச்சு, இது ரெகுலேஷன்ஸ் பற்றி என்ன ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இவங்க ஃபைனலாக ப்ரைஸ் வந்து 700 + GST சொன்னாங்க. ஸோ அது 826 rupees வந்து நான் அதோட ஹார்ட்வேர்லேருந்து மூவ் ஆனேன். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து சிம் கார்டு. ஸோ சிம் கார்டு வந்து நம்மளுக்கு 2G தான் வேணும் அப்படிங்கிறனால ஜியோ ஃபஸ்ட்டே அவுட் ஆயிடுச்சு. VI அண்ட் ஏர்டெல் மட்டும்தான் ஆப்ஷன். ஸோ VI பார்த்தோம் அப்படின்னா வந்து 35 ரூபா + GSTக்கு வந்து 150 MBயும் 45 ரூபா + GSTக்கு வந்து 300 MBயும் தந்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி 3 தடவை 3 நம்பர்லேருந்து வேறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. யாருமே மெயில் அனுப்பல இந்த விஷயத்தை. சரி நான் VIயை விட்டுட்டேன். அடுத்தது வந்து நம்மளோட ஏர்டெல்லை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, மெயிலும் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து இதே தான் 35 ரூபா + GSTக்கு வந்து 120 MB
ரூ. 45 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து 300 MB அவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது 300 MB 200 MBங்கிற இதெல்லாம் போதுமா, இதை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ரூ. 35 பிளானை தான் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. எப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது சொல்கிறேன். ஆவரேஜாக ஒரு ஜிபிஎஸ் டிவைஸை 10 செகண்டுக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிற மாதிரி செட் பண்ணோம்னா 1 ஹவருக்கு 360 டைம்ஸ், ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரமும் பண்ணோம்னா 8640 டைம்ஸ். ஒன் டைம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 175 பைட்ஸ் தேவைப்படுது. ஸோ 8640 இன்ட்டு 175 டிவைடட் பை 1024 பண்ணோம்னா எவ்வளோ கிலோ பைட்னு கிடச்சிரும். அதை மெகா பைட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 1.4 MB தேவைப்படுது நம்மளுக்கு. இதை தவிர்த்து ஹார்ட் பீட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம கனெக்ஷன் கட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ சென்ட் பண்ணுறது. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமுக்கு 5 பைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 288 தடவை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 288 தடவை இன்ட்டு 5 டிவைடட் பை 1024 பண்ணோம்னா நம்மளுக்கு 0.14 MB கிடைக்கும். ஸோ அந்த கன்சம்ஷன் டேட்டா ப்ளஸ் ஹார்ட் பீட் பேக்கெட் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக நம்மளுக்கு 1.6 MB பர் டே கிடைக்கும். 35 rupees பிளான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மந்த்துக்கு 41.3 பே பண்ணுவோம். 13 மந்த்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 536.9. ஸோ நம்ம அதை 540 rupees அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு மட்டும் 830 rupees, சாஃப்ட்வேருக்கு வந்து மினிமம் ப்ரைஸாக 405 rupees, மேக்ஸிமம் ப்ரைஸாக 505 rupees. பேக்கேஜிங்க்கு வந்து 45 rupees, அதை டப்பாக்கும் பிரிண்டிங்க்கு அது மேலே பண்ணுறதுக்கும், அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கர் மேலே பண்ண வேண்டிய பிரிண்டிங், அப்புறம் அந்த வாரண்டி கார்டு அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜிங் ஒரு 100 நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சிம் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 540 rupees. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே கணக்கு போட்டோம்னா மேக்ஸிமம் ப்ரைஸாக வந்து 2100 rupees, மினிமம் ப்ரைஸாக வந்து 2000 rupees நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுது. அடுத்தது வந்து நம்ம இதை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நாவி லேப்ட வந்து நான் கேட்டேன், எனக்கு வந்து டொமைன் வேணாங்க, நான் உங்களோட ஆப்பே யூஸ் பண்ணுறேன், உங்களோட வெப்சைட்டு உங்களோட iOS ஆப் எல்லாமே யூஸ் பண்ணுறேன், பரவாயில்லையா அப்படிங்கிறதுக்கு தாராளமாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அந்த டொமைன் சார்ஜஸ், ஆப் டெவலப்மெண்ட் சார்ஜ் அதெல்லாமே நம்ம இப்போ கொடுக்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் ப்ரைஸ் வந்து 1775 rupees, மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 1875 rupees வருது. இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போட்டதுக்கான காரணம் வந்து நம்ம யூடியூப்பில் ஒரு தம்பி இருக்கும், வரவங்க போகிற யூடியூபரோட சம்பளத்தெல்லாம் கால்குலேட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போடல. நான் ஒரு பிஸ்னஸ் அணுகையெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்ட டீட்டெயில்ஸை தவிர்த்து இந்த ப்ரைஸும் எனக்கு அவங்க சொன்னனால அதையும் நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ்லாம் நான் சொன்னேன். இதை வச்சு ஆனால் நம்ம ஒரு சிம்பிளான கால்குலேஷன் போட முடியும். ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு கொஞ்சம் லோ குவாலிட்டியில் நீங்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கர் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அசலே வந்து நீங்கள் 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1800 to 1900 வருது. நீங்கள் நல்ல குவாலிட்டியில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2000 to 2200 2250 மேலே போகுது. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆகுது. ஓகே, நான் வந்து இப்போ சில விஷயங்களுக்கு அக்ரி பண்ண போகிறேன், சில விஷயங்களுக்கு டிஸ்அக்ரி பண்ண போகிறேன். நான் அக்ரி பண்ணுற விஷயம்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் மேலே வச்ச கிரிட்டிசிசம். ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் வந்து நான் வச்ச டைட்டில். நான் ஃபஸ்ட்டு வச்ச டைட்டில் வந்து இஸ் டிடிஎஃப் ஜிபிஎஸ் ஸ்கேம் அப்படின்னு போட்டதுலேயே நான் விட்டுருந்துருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த டைட்டிலில் ஒரு கொஷினை கேட்டுட்டு அந்த ஆன்சரை நான் அந்த வீடியோக்குள்ளே இது ஸ்கேம் இல்லை, இவங்களோட ஹார்ட்வேர் நல்லா இருக்குது, இவங்க சாஃப்ட்வேர் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மட்டும் சில எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் நடுவில் வந்து வெறும் டிடிஎஃப் ஜிபிஎஸ் ஸ்கேம்னு போட்டனால நிறைய பேர் அந்த டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு வீடியோ உள்ளே பார்க்காம நான் வேறு ஸ்கேமர் அப்படின்னு சொன்னேன்னு நினச்சிட்டு நான் ஸ்கேம் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறதா நினச்சிருந்தாங்க. பட் அந்த டைட்டில் வந்து அந்த மாதிரி நான் போட்ட உடனேவே அப்புறமே மறுபடியும் மாற்றிட்டேன். ஸோ அந்த விஷயம் மட்டும் நான் அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம், அந்த நடுவில் மாற்றினது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் உடனே வந்து டிடிஎஃப் ஜிபிஎஸ் உருட்டு அப்படின்னு வச்சுருந்தேன். அதுலேயுமே டிடிஎஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் நடுவில் அந்த டைட்டில் வந்து நான் போடாமலே இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அந்த கிரிட்டிசிசம். ரெண்டாவது கிரிட்டிசிசம் வந்து இந்த அலிபாபா விஷயம் ஆட் பண்ணுது. நான் 0 வியூஸில் இருக்கையிலே வந்து என் கமெண்ட் பின் பண்ணியிருந்தேன், எனக்கு இந்த அலிபாபாவோட இம்போர்ட் சார்ஜஸ் இதை பற்றி தெரியும்னு. நான் ஏன் வந்து இந்த அலிபாபா இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வாசன் ப்ரோ தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால எனக்கு ஏற்கனவே மார்க்கானோட ப்ரைஸ் அண்ட் அலிபாபாவோட ப்ரைஸ் தெரியும். இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் கஸ்டம் டியூட்டியில் ஆட் பண்ணல. அதுக்கும் இதுக்கும் ஒரு 30 ரூபா 20 ரூபா தான் வித்தியாசம் வந்துச்சு. சரி, எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவர் இம்போர்ட் பற்றி சொன்னனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு நான் போயிருந்திருப்பேன். அடுத்து நம்ம என்ன அக்ரி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாசன் ப்ரோ வந்து அவரோட ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமலே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தார் அவரோட ரிப்ளை வீடியோவில். ஸோ அதில் வந்து நான் அதையும் அக்ரி பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 1500 அந்த எஸ்சி ட்ராக் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டார், அதில் 2-3 நிமிஷம் அதை பேசியிருந்தார். இதை ஷார்ட்ஸ் போட்டு தான் பெருசாக இழுத்து விட்டதே இவங்க. 1500 அந்த ஜிபிஎஸ் கிடையவே கிடையாது. ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஹோம் ஒர்க்காவது பண்ணணும். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஹார்ட்வேர் அண்ட் 1 year சாஃப்ட்வேருக்கு மட்டும் தான் அந்த ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த சிம் கார்டுக்கு வந்து சிம்மு மட்டும் தருவோம், டேட்டா தரணும்னா நீங்கள் 650 ரூபா கொடுக்கணும்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ 2200 நீங்கள் கொடுக்குற ஜிபிஎஸ் நீங்கள் 1500 நீங்கள் எப்படி எல்லாரும் சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து சப்போர்ட் சரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வீடியோவில். அதுவும்
கரெக்ட் தான். நான் அந்த எஸ்இ ட்ராக்கை வச்சிருக்கிற மிலி ட்ராக் கம்பெனிக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக நான் அணுகையில் அவங்க ஒருத்தர் கூட ரிப்ளையே பண்ணல. கிட்டத்தட்ட நான் 10 நாள் 5 நாள் வெயிட் பண்ணேன், பட் நோ ரிப்ளை வாட்ஸ் எவர். ஸோ அந்த விஷயமும் நான் அக்ரி பண்ணுறேன், சப்போர்ட் சரியில்லை அப்படிங்கிறது. இன்னொன்று விஷயம் நான் என்ன அக்ரி பண்ணுறேன்னா, அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதையும் அக்ரி பண்ணுறேன். நான் அவங்க நிஜமாலுமே நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டு டிடிஎஃப் ஜிபிஎஸ்க்கு வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட இன்ஸ்டா பேஜில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலிமா நான் வந்து அவங்கள்ட்ட டிஎம் பண்ணி நான் பேசையில் தலை தெளிவாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஒயர் கட்டிங் வாரண்டி இதெல்லாம் வந்து அப்ஃப்ரண்ட்டாகவே ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அதை அட்ரஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது வந்து நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு நல்ல இதுதான். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாமே நான் அக்ரி பண்ணுறது. இப்போ நான் எதை டிஸ்அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் டிஸ்அக்ரி பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டிங். ஏன் நான் இந்த மார்க்கெட்டிங்கை டிஸ்அக்ரி பண்ணுறேங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட், நீங்கள் தான் என்னோட கஸ்டமர். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வர்ணிக்க போகிறேன், மார்க்கெட் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். நான் ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். இது வந்து டிஸ்பிளே பற்றின மார்க்கெட்டிங். ஸோ டிஸ்பிளே வந்து எப்படி 120 ஹெர்ட்ஸு 1080p 4K மார்க்கெட் பண்ணுறேன். நான் இப்போ மார்க்கெட் பண்ணுறதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி அது என்ன கம்பெனி, அது எந்த டிஸ்பிளே, ஏதாவது ஒரு விஷயம் அந்த டிஸ்பிளே பற்றி கெஸ் பண்ணுங்க நீங்கள். நான் சொல்கிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 0 மில்லிசெகண்ட் டிஸ்பிளே. ஃபாரினில் இருக்கிற நிறைய கேமிங் எந்தூசியஸ்ட் இன்னமும் இந்த டிஸ்பிளேவை தேடிட்டு இருக்காங்க. இதோட மோஷன் கிளாரிட்டி வந்து செம சூப்பராக இருக்கும். இது எந்த டிஸ்பிளேன்னு நினைக்கிறீங்க? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. நான் சொல்லிட்டா, இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற டிவியான கலைஞர் டிவியோட டிஸ்பிளே. எஸ், சிஆர்டி டிவிக்கு நான் சொன்ன எல்லாமே ஃபேக்ட். இது வந்து பொருந்தும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபேக்டாக பொருந்தும். ஆனால் நான் வந்து சொல்லல, யாராவது ஒருத்தராவது இதை நினச்சிங்களா? ஸோ மார்க்கெட்டிங் பண்ணையில் ஒரு ஃபேக்டை சொல்லலே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கன்சியூமர் எப்படி வந்து ஃபேக்ட் இல்லாத ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தின் லைனில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஃபேக்டாக சொல்லல எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பாங்க? இந்த ஒரு ஹார்ட்வேர் வாங்கியிருக்கோம், உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோடது. ஆமா, சாஃப்ட்வேர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஓனா டிசைன் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஓன் டெவலப்மெண்ட். நாங்கள் ஓனாக தான் இந்த சாஃப்ட்வேர் செஞ்சோம். ஹார்ட்வேர் இம்போர்ட் பண்ணுறது நாங்கள் இது வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு நாங்கள் பேக் எண்ட் வந்து தனியாக வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் பார்க்கல, என்ன நேவி லேப்புக்கு போகுது, இது ஓன் சாஃப்ட்வேர் மாதிரி இல்லையே, ஒயிட் லேபிள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த கொஸ்டினால தான் நான் அதை வச்சு எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபீச்சர், இந்த ஃபீச்சர்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தனியாக ஆட் பண்ணோம், டெவலப் பண்ணுறதுக்கே லேட் ஆச்சு அப்படி இப்படின்னாங்க. ஆனால் நான் நேவி லேப்ட்ட பேசையில் இந்த ஃபீச்சர்லாம் ரெடிமேடாக எங்கள்கிட்ட இப்போவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஃபீச்சர்னு ஒரு லிஸ்ட்டே தரான், இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து எனக்கு குழப்பத்தை ஏற்படுச்சு. அதனால தான் எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். மூணாவது விஷயம் வந்து இவங்க பிளே ஸ்டோரில் வந்து அந்த இன்னொரு டெவலப்பரோட பேருக்கு கீழே இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால தான் எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். இந்த எல்லா விஷயத்துக்குமே நானே கிட்டத்தட்ட எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லாகின் ஐடி பிஹேவியருக்கான ஆன்சரும் நானே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிளே ஸ்டோருக்கான ஆன்சரும் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு. எப்படின்னு சொல்றீங்கன்னா, நாவி லேப்டாப் வந்து நான் பேசல, அவங்க சொன்னாங்க ஏற்கனவே யாராவது டெவலப்பர் லான்ச் பண்ண அந்த டெவலப்பர் பேஜில் நீங்கள் பண்ணீங்கன்னா டெஸ்டிங்க்கு வந்து கூகுள் வந்து கம்மி டைம் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா டெஸ்டிங்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சே நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஓகே, மேபி இந்த டெஸ்டிங் விஷயத்துக்காக இது நம்ம டிடிஎஃப் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இத்தனை விஷயம் இந்த மாதிரி இருக்கையில் எப்படி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கன்சியூமராக நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இவங்கள்ட்ட கேட்டேன். இவங்களை நான் அக்யூஸ் பண்ணல, எதுவுமே நான் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜை பற்றி சொல்லலை. ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இயருக்கே வந்து பண்ண ஒரு 1800 850 அவ்வளோதான். ஒரு 1000 அந்த மாதிரி வந்து 1499 ரீசார்ஜ் பண்ண போதும். அதே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்னை வந்து திட்டுறாங்க, நீ இந்த பேசிக்கான ரீசர்ச் கூட பண்ணாமல் நீ வந்து இப்படி போட்டிருக்கேன்னு என்னை வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. ப்ரைஸ் அவங்க முடிவு பண்ணதுக்கு நான் என்னையா பண்ணுவேன், என்னையா திட்டுறீங்க? அதுவும் இல்லாமல் இப்போ போட்ட வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, வாங்கியிருக்கோம், உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோடது. ஆமா, சாஃப்ட்வேர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஓனா டிசைன் பண்ணி அந்த கடைசி 2 நிமிஷத்துல போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து இன்னொரு கம்பெனி கிட்ட சாஃப்ட்வேர் கூட டைப் பண்ணியிருக்கோம். இது என்ன லியோவோட ஃப்ளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேக்குன்னு சொல்லிடுவாங்க போல. எனக்கு ஒன்றுமே புரியல. அதே மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராக்னாவும் ஒயிட் லேபிள் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எங்கேயுமே மார்க்கெட்டிங் பண்ணல. இவங்க வந்து எங்கள் ஆப்னு அவங்க சொல்லவே இல்லை, ஓன் ஆப்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அதே மாதிரியே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ ட்ராக்னாவும் நான் எத்தனை பக்ஸ் இருக்குதுன்னு நான் அதை ரிப்போர்ட் பண்ணேன். அதையும் வந்து இவங்க சரி பண்ணிட்டாங்க. ட்ராக்னா அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் சரி பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அது மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாத்தையுமே தவிர்த்து எனக்கு ரீசெண்டாக எது டிசெப்டிவாக படுது அப்படின்னா, இவங்க லிமிடெட் ஆஃபர் எம்ஆர்பி 7000, இந்த ஆஃபரை நாங்கள் சீக்கிரம் ரேட் ஏற்றிடுவோம், இது லிமிடெட் ஆஃபர்னு மார்க்கெட்டிங் பண்ணுறது. நிஜமாலுமே லிமிடெட் ஆஃபராக இருந்து இவங்க ரேட் ஏற்ற போகிறாங்கன்னா ஓகே, அதை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது. ஆனால் இது நிஜமாலுமே லிமிடெட் ஆஃபர் இல்லாமல் கடைசி வரைக்கும் லிமிடெட் ஆஃபர் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா
நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். ஒன் லேப்புங்கிற கம்பெனி வந்து நீங்கள் வந்து என்னை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு. நான் இந்த ஒன் லேப் கம்பெனியோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே நான் 3 நாள் செக் பண்ணுறேன். 3 நாளுமே 1 day ரிமைனிங், ஹரி அப், ஃபியூ ஸ்டாக்ஸ் லெஃப்ட், நீங்கள் இதை சீக்கிரம் வாங்குங்க டைமரும் இதெல்லாம் இது ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸுக்கு பேர் தான் வந்து டார்க் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு யூசரை வந்து அவங்க ஆப்பை விட்டு வெளியே போகாமல் வைக்கிறதோ, இல்லை வந்து ஒரு யூசரை ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ண வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களை வந்து சப்கான்ஷியஸாக ட்ரை பண்ணுறதோ டார்க் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லீகல். எப்படின்னா டெல்லுங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் சிஸ்டம் வாங்கலே மானிட்டர் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆஃபரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸை தோத்துருக்குறாங்க, அவங்க ஃபைன் கட்டிட்டு இருக்கிறாங்க. யூகேல எம்மா ஸ்லீப்புங்கிற கம்பெனி இதே மாதிரியே ஃபியூ ஸ்டாக்ஸ் லெஃப்ட் டைமர் போட்டுட்டு இருந்தனால யூகேவோட கன்சியூமர் கமிஷன் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டு இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்குது. இந்தியாவே வந்து இந்த டார்க் பேட்டர்ன்ஸை தடுக்கணும் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, கைட்லைன்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு. அதில் பேஜ் நம்பர் 5 அனெக்ஷர் 1ல போனோம்னாலே ஃபால்ஸ் அர்ஜென்சி அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருக்கும். ஒரு கன்சியூமருக்கு வந்து ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, இந்த ஆஃபர் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பொய்யான விதத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு டிசெப்டிவ் மார்க்கெட்டிங், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் நிஜமாலுமே லிமிடெட் ஆஃபர் தானா, இந்த எந்த இஷ்யூமே இல்லை, இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். பட் இதை கடைசி வரைக்கும் லிமிடெட் ஆஃபர்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னா இது கன்சியூமருக்கு இன்னொன்று பாதிக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் சாரி, யாரையாவது பர்சனலாகவோ அட்டாக் பண்ணுங்கிறதெல்லாம் என் மோட்டிவே கிடையாது. என்னோட ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், பஜாஜோட ட்வின் ஸ்பார்க் இன்ஜின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் ஃபிட் பண்ணுற ஒரு மெத்தட் ப்ராப்பரானது இல்லை, அதனால் நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சனால நான் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் போடுறேன் அப்படின்னு. அதே நோக்கம் தான் இந்த வீடியோ போடலையும். ஒரு ஜிபிஎஸ் வாங்க போன கஸ்டமருக்கு வந்து இத்தனை பிரச்சனை இருக்கையில் அதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டேன், வேறு எதுக்காகவுமே கிடையாது. இதில் என்ன காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த விஷயமுமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டான நடந்தது. அந்த ப்ளே ஸ்டோரில் இவங்க அந்த டெவலப்பர் பேரில் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா நானும் அந்த டெவலப்பரை டச் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், பிசிஏபி பண்ணியிருந்திருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி கடைசியில் இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஐம் ரியலி சாரி இஃப் ஐ ஹர்ட் எனி ஒன் வித் மை வேர்ட்ஸ் ஆர் மை ஆக்ஷன்ஸ் ஆர் எனிதிங். ஐ ரியலி டிடன்ட் மீன் டு டூ திஸ். பட் ஒரு கன்சியூமரோட கதறலாக தான் என் வீடியோக்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சேனலே ஆரம்பிச்சது. ஸோ அதை தான் நான் பண்ணேன். ஸோ ஐம் ரியலி சாரி இஃப் ஐ ஹர்ட் சம் ஒன். அடுத்த வீடியோவாவது கொஞ்சம் ஜாலியாக போட விடுங்கய்யா. இதை எவ்வளோ ஃபன் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா இந்த வீடியோவில், ஸ்கிரிப்டவே மாற்ற வேண்டியதாகிடுச்சு. பட் இது நான் அந்த மாதிரி சீரியஸாக பேச வேண்டிய விஷயம், அதை நம்ம சீரியஸாக பேசிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து ஹேட் கமெண்ட்டு, புகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே, கத்தல்கள், கதறல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசி ஃபன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை.